மனித உரிமை ஐநா சபையை கொண்டு வராங்க. இந்த பூமியில் ஒருத்த பிறந்தானாவே அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அதான் என்னது மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ். நீங்கள் போகும்பொழுது மெட்டீரியல் வாங்கிட்டு போங்க. இந்த இது கரெக்ட். இதுக்கு என்னென்ன வீடியோ பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுட்டு போங்க. ஐநா சபை இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாழ்கிறதுக்கு உரிமை, எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும், பாகுபாடு காட்டக்கூடாது, அது மாதிரிலாம். மனித உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. ஐநா சபை துவங்கப்பட்ட நாள். ஐநா சபைன்னா தெரியும்ல, யுனைடெட் நேஷன். அதாவது இன்னொரு 3வது உலக போர் வந்துடக்கூடாது, ஏதாவது பிரச்சனைனா எல்லா நாடும் சேர்ந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு. அதான் ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ். அது அக்டோபர் 24, 1945 உருவாக்கியிருக்காங்க. ஐநா சபை நாள் என்றைக்கு ஐநா சபை உருவாக்குனாங்களோ, யுனைடெட் நேஷன் உருவாக்குனா அந்த அன்னையே கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும். இன ஒதுக்கல் இதை ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு நாளே பார்த்துருப்போம். அதுக்கு எதிராக போராடினவர் யார்? ஆமாம், நெல்சன் மண்டேலா. எங்கே? சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில். காலையில் வேர்ல்டு மேப் போடலையா? இதான் இங்கே ஹிஸ்ட்ரி காலையில் பார்த்துட்ருக்கோம்ல. இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு போவானுங்க, அதுக்கப்புறம் இந்த லேண்டை பிடிச்சிக்குவானுங்க. யார்? இங்கிலீஷ்காரனுங்க. அங்கே பிடிச்சிக்கிட்டு அந்த மக்களை என்ன பண்ணுறான், நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவான். அதான் இன ஒதுக்கல் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் அதுக்கு ஒரு பேர் வரும், சொல்கிறான். இல்லை அதுக்கு வேறு பேர், அப்பார்த்தைடு சம்திங் வரும். அப்படி எந்த நாள் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை ஐநா பொது சபையால் நிறைவேற்றப்பட்டது? ஐநா சபை 45 உருவாக்குறான், அக்டோபர் 24. எல்லா மனித உரிமை, ஏன்னா போர் அந்த மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், மக்களை எல்லோரும் துன்பப்படுத்துகிறானுங்க. ஸோ இந்த பூமியில் பிறந்த எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்கும், ஈக்குவலாக இருக்கிறதுக்கும், எல்லோரும் மதிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு கொண்டு வருவாங்க. மனித உரிமை ஏற்றுக்கிட்ட நாள் ஐநா சபை. அவங்க அந்த ஆர்டிக்கல் 217A ஐநா சபையில் பைலா இருக்குல்ல, அதில் 217A படி தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க. கேட்பாங்க, எல்லாம் ஃபேக்டில் கேட்பாங்க, எல்லாம் புக்கில் இருக்கிற ஃபேக்ட். மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் உள்ள மொத்த உறுப்புகள், பிரிவுகள், ஆர்டிக்கல் சொல்கிறாலும் கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம்ல. நடைமுறைக்கு வரும்பொழுது எத்தனை ஆர்டிக்கல் இருந்துச்சு மொத்தம்? 300 சம்திங் அவ்வளோ இருந்துச்சுல்ல. இப்போ 450 பக்கமாக இருக்குது ஆர்டிகல்ஸு. அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸு அந்த புக்கு இருக்கு இல்லையா, அதில் ஆர்டிக்கல் மொத்தம் 30 இருக்குது. அடிப்படை கடமைகளை பற்றி எங்கே பேசியிருக்காங்க? நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 4A எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது மொத்தம்? எத்தனை அடிப்படை கடமை இருக்குது? 11 கடமைகள். ஃபஸ்ட்டு 10 கடமைகள் இருக்கும், அப்புறம் ஒரு கடமையை ஆட் பண்ணியிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? சரியா? 1976 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தை இங்கிலீஷில் அமெண்ட்மெண்ட் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். சிறு அரசியலமைப்பு சட்டம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பெற்ற குழந்தைங்க என்ன பண்ணணும், அவங்க வளர்ந்தவுடனே அப்பா அம்மாவை பராமரிக்கணும் அப்படின்னு. இதுவும் மனித உரிமை சம்மந்தமாக வர்றது தான். சட்டம் 2007. அப்புறம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இந்தியாவுக்குன்னு மனித உரிமை ஆணையத்தை ஒன்று உருவாக்குவாங்க. குடியரசுத் தலைவர் தான் அதை நியமிப்பார்.
உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காங்க இல்லையா, அதிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க அதில் போடுவாங்க, மெம்பராக போடுவாங்க. உருவாக்கின ஆண்டு 1993. அதே வருஷம்தான் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம்னு இந்தியாவில் ஒன்று கொண்டு வராங்க. பிரகடனம் 1948 ஐநா சபையில். இந்தியாவில் அப்போ தான் மனித உரிமை சம்மந்தமாக சட்டமே கொண்டு வரோம். 1993 தான் கொண்டு வரோம். குழந்தைகளுக்கான வயது 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களாம் குழந்தை தான். அதனால தான் 18 வயசு கீழே உள்ளவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க குழந்தைகள் சிறார் சிறுதிருத்த பள்ளியில் சேர்ப்பாங்க. இப்போ கூட ஒரு படம் வந்துருக்குமே, என்ன படம்? விஜய் சேதுபதி மாஸ்டரா, விஜயெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்களே, அதெல்லாம் 18 வயசு கீழே உள்ள குழந்தைங்க தான், அவங்க பசங்க தான். அது குழந்தைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள். குழந்தைகளுக்காக ஒரு பிரகடனம். ஏன்னா குழந்தைகள் தான் உலகத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் குழந்தைய கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க விடுறது, கடத்திட்டு போய் என்ன பண்ணுறது, அவங்க உறுப்புகள் எடுத்துக்கிறது, கடத்திட்டு போய் வளர்த்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறது, இதெல்லாம் 1989 ஏற்றுக்கிறாங்க. நவம்பர் 20 ஃபேக்ட். இதெல்லாம் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இலவச கட்டாய கல்வியை பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசுச்சுன்னு பார்த்தோம்? அடிப்படை உரிமையில் வரும். ஆர்டிக்கல் 21A. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும். அதுதான் ஆர்டிக்கல் 21A. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சட்டம் தான் இது. இதில் எந்த வருஷம் வருது? 2009 வருது. ஆர்டிக்கல் 21 நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்கே சொல்லிடுவாங்க 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும்னு இங்கே சொல்லிட்டான். அது அவனோட உரிமை, ஒவ்வொரு குடிமகனோட உரிமை. கிடைக்கலன்னா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கலாம். அது எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோன்னு அதுக்கான சட்டம் தான் இது, 2009. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு? 6லேருந்து 14 இந்த இப்போ தான் பேசியாச்சா, வரையான குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்க அறிவுறுத்துகிறது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. கல்விக்காக போராடி நோபல் பரிசு பெற்ற பெண், உலக அளவில் முதல் பெண் மலாலா, பாகிஸ்தானை சேர்ந்தவங்க மலாலா. ஆபத்து காலத்தில் காவல்துறை உதவியை பெற தமிழ்நாடு அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி காவலன் செயலி, காவலன் SOS. இப்போ நிறைய லேட்டஸ்ட்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க, பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேரில் வரது எல்லாமே வரும். அடுத்தது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சட்டம். குழந்தைங்கள்லாம் 2 குழந்தைங்களாம், ஆண் குழந்தை பெண் குழந்தை. குழந்தைங்க பாதுகாக்கிறதுக்கானுங்க போக்ஸ்கோ. ரொம்ப தீவிரமான சட்டம் இது. போக்சோவா? போக்சோ கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருமே தான் பாதிக்கப்பட்டாங்கன்னா. குழந்தைகளுக்கான அவசர கால எண் 1098 கேட்பான், பார்த்துக்கோங்க. பச்பன் பச்சாவ் அந்தோலன் என்ற குழந்தைகளின் அமைப்பை நிறுவியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. வட இந்தியாவில் நிறையா குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுருப்பார். அதனால் இவருக்கும் அந்த மலாலா பார்த்தோம்ல பாகிஸ்தானில், அந்த 2 பேர்த்துக்கு சேர்த்து தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. சரியா? ரைட். அதேமாதிரி ஆர்டிக்கல் 24 என்ன சொல்லுவாங்கன்னா, 14 வயசு கீழே உள்ளவங்கள ஆபத்தான வேலை அதெல்லாம் மாறி போச்சு, எங்கேயுமே வேலையில் அமர்த்தக்கூடாது, வேலைக்கு அனுப்பக்கூடாது, வேலைக்கு செதிக்கக்கூடாது. ஏன்னா 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார்? குழந்தைங்க. சரியா? ரைட். அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 24. 14 வயது நிறைவடை முறை அனைத்து குழந்தைகளும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என கூறும் மற்றொரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45, ஆர்டிகல் 45. 45 வந்து DPSP அப்படின்னு பார்த்துப்போம், அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். DPSP ஞாபகம் இருக்கா? எவ்வளோ இருந்து? 36லேருந்து 51 வரைக்கும். 45 அங்கே தான் வரும். இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த DPSPயில் அரசாங்கம் செயல்படுத்தலைன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 2002 ஆர்டிகல் 21A ஆட் பண்ணுறாங்க 2002. அது வந்து என்னது? அடிப்படை உரிமை. அப்போ அடிப்படை உரிமை கிடைக்கலாம், நீ டேரெக்டாக அங்கே போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம்.
அதனால தான் இதை முன்னாடியே இதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம எவனும் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா டிபிஎஸ்பி அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறை அரசாங்கம் செயல்படுத்தலைங்கிறதுக்காக நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. சரியா? அதனால தான் இதை 21A ஆட் பண்ணுறாங்க. அதான் கேள்வி. மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை என்று முதலில் வழங்கிய ஆண்டு மற்ற எந்த மாநிலம்? அப்பா அம்மாவோட சொத்தில் பங்கு அது வரைக்கும் கிடையாது. என்றைக்கு அந்த பிந்தைய வேத காலம் வந்துச்சோ அப்போயிலேருந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முந்தைய இடைக்கால இந்தியாவிலேருந்து வேத காலம் நாகரிகம் வந்துச்சுல, அப்போயிலேருந்து பெண்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. அப்பாவோட சொத்தில் பெண்கள் சொத்தை வச்சுக்க முடியாது. பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கையில் பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எந்த வேலையும் நடக்காது. நீ சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. பணம் இருந்தால் போடா அப்படின்னு நம்ம பாட்டில் அப்போ நடைய பாவனையே வேறு மாதிரி ஆயிரும். கையில் பணம் இருந்தால் ஒரு நாளைக்கு பணம் இல்லாமல் செலவு பண்ணிட்டு இருந்து பார்த்துருக்கியாமா? இல்லையா? அப்போ அனுப்பிடுவார் உடனே. இருந்து பாருங்கள், வேலையே ஓடாது, ஒன்றும் கை ஓடாது, கால் ஓடாது. 100 ரூபா இருந்தால் அப்போ ஒரு மாதிரி இருக்கும், 1000 ரூபா இருந்தால் அப்போ ஒரு மாதிரி இருக்கும். சொத்தே இருந்தால் எப்படி இருக்கும்? வேலைக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா கண்ட்ரோலில் இருக்கணும். அப்பா பார்த்து ஒருத்தண்டை பிடிச்சி கொடுப்பாரு. அவன் எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காதையும் டுபாகூர் மொல்லை மாதிரி முடிச்சி குடிக்காரன், ரவுடி, சரியா, பிச்சைக்காரன், எப்படி இருந்தாலும் சரி, அல்லது கோடீஸ்வரன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ அங்கே தான் இருந்தாங்க. பெண் அடிமையாக வச்சுருந்தானுங்க. சரியா? 89 தான் என்ன பண்ணுறாங்க முதல்ல, அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்பாவோட சொத்தில் சரிசமமாக மகளுக்கும் கொடுக்கணும். 4 பசங்க ஒரு பொண்ணுன்னா 5 பிரித்து 5 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கும். அதானே கரெக்டு? ஆனால் அது வரைக்கும் கிடையாது. ஆனால் இன்னும் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்து இல்லைன்னா அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, என்ன அறிவு வளரலை, அவங்களாம் மெச்சூரிட்டி ஆகலை, ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படிம்பாங்க. அது தப்பு. அது பெண்ணை அடிமையாகிறது. அவங்க 2 பேருக்கு தானே பிறந்துச்சு இந்த பிள்ளையும், அதுக்கு மட்டும் ஏன் சொத்து இல்லைன்னு நீங்கள் கேட்டால் நகை போட்டம்மா 10 பவுன் போட்டிருப்பேன், அவனுக்கு 10 ஏக்கர் எழுதி கொடுப்பேன். நியாயமா? அந்த 10 பவுனுக்கு வேணால் கழிச்சிக்கோ, மிச்சம் லேண்டை கொடு அப்படின்னு கொடுக்கணுமா இல்லையா? அது முதல்ல தமிழ்நாடுக்கு வரும். யார் கொண்டு வந்திருப்பா? 89 யார் சிஎம்னு பாருங்க. எம்ஜிஆரா? அவர் பேரில் தான் புரட்சி இருக்கும், செயலில் வறட்சி தான் இருக்கும். இப்போ எடுத்து பாருங்க. ஆமாம், அவரே தான், சாட்சாச்சு அவர் தான். இப்போ எடுத்து பாட்டுங்க, இங்கே நல்ல திட்டம் எல்லாமே யார் கொண்டு வந்தாங்கன்னு. பெண் தொழிலாளர் நலனுக்காக பல சட்டங்கள். பெண் தொழிலாளர் மட்டும் இல்லை, தொழிலாளர்கள் அவங்களுக்காக நிறையா சட்டங்களை கொண்டு வந்ததே, ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைச்சது, இதெல்லாம் போராடி பண்ணதே டாக்டர் அம்பேத்கர். அதனால தான் சொல்கிறேன், பிராமண ஆண்களை தவிர எல்லாத்துக்கும் தலைவர் இவர். ஒரு ஜாதிக்கு கொண்டு போய் அடக்கி விட்டானுங்க. அடக்கிட்டு அவனுக்கு எவன் ஒரு ஜாதிகளை பிரித்து விட்டானோ அவன் தூக்கி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டான். அம்பேத்கர் ஃபோட்டோ அவன்கிட்ட இருக்கும். நிறைய படிக்கணும் நீங்கள். ஆனால் உங்களுக்கிட்ட என்ன பண்ணிட்டான்? யாருக்காக போராடினாரோ அவர்கிட்ட அம்பேத்கர் அவனோட ஜாதி, சரி அவனோட தலைவர், உனக்கு இல்லைடான்ட்டான். பிரித்தாளும் கொள்கை. இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் கிடையாது, நம்ம ஊர்லேயே இருந்த கருப்பாடு அதுங்கெல்லாம். தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் அரசு வேலைவாய்ப்பு கல்வியில் சமூக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பின்தங்கிய மக்களுக்கு மொத்தம் இடஒதுக்கீடு 69%. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்கு. என்னது? சமூக ரீதியில் தீண்டாதவனு ஒதுக்கி வச்சானுங்கள, கர்ப்பகிரகத்துக்குள்ள கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு. அதான் சமூக ரீதியில் பின்தங்கி நிறுத்தினவங்க. அவங்கெல்லாம் அவங்கள பொது இடத்துல விட மாட்டான். அந்த தெருவுக்குள்ளே போகக்கூடாது. டீ கடையில் போனீங்கன்னா கொட்டாங்குச்சியில் தான் கொடுப்பான். இன்னொருத்தனுக்கு டம்ளரில் கொடுப்பான். அவனுக்கு மட்டும் வேறு மாதிரி போய் உட்காந்து கால் மேலே கால் உட்காந்து டீ சாப்பிடுவோம். அப்புறம் கல்வி, நீங்கள் யாருமே கல்வி கற்க முடியாது. பிராமண வீட்டு பெண்கள் முதற்கொண்டு பிராமணனை தவிர, சரியா, வேறு யாரும் சூத்திர பசங்க யாருமே கல்வி கற்றுக்க முடியாது. அந்த சூத்திர பசங்க தான் யார் பிரித்து வச்சுருக்காங்க. பிசி அவனுக்கு கீழ்பட்டவன் தான், எம்பிசி அவனுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவன், அப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட் அவனுக்கு கீழே இருக்கிறவன், அப்புறம் காட்டுக்குள்ளே வாழ்ந்தவன் எஸ்டி.
அப்புறம் பெண்கள் அவங்க வீட்டு பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் தமிழ்நாடு வளர்ச்சி. அடுத்து தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் பிசிக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு? 26.5%. சரியா? எம்பிசி இருக்காங்க இல்லையா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அவங்களுக்கான இடஒதுக்கீடு 20%. அப்புறம் பிசியில் முஸ்லீம், ஏன்னா பிசியில் அவங்க இன்னும் மேலே வராமையே இருக்காங்க, பின்தங்கிய நிலையில் இருக்காங்க, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. அப்புறம் தான் பார்ப்பார் 2001 ஏதோ சம்திங் தமிழ்நாட்டில் அந்த 30% இருக்கும் பிசியில் தான் முஸ்லீம் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக உள் இடஒதுக்கீடு கொடுத்துருவார். அது அப்புறம் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினருக்கு 1%, ஆதி திராவிடருக்கு 18%. அப்புறம் ஒவ்வொரு பிரிவுலையுமே பெண்களுக்கு 30% தனியாக. அது இல்லாமல் ஏன்னா பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதெல்லாம் தனியாக 30%. இதுக்குள்ளேயே இப்போ எஸ்சிக்கு வந்து மொத்த இடஒதுக்கீடு 18% அடிப்படையில் 100 சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 30 சீட்டு பெண்களுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. 33 தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இடஒதுக்கீடு உண்டு. அதனால தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வட இந்தியா போனீங்கன்னா பிராமணன் மட்டும்தான் இருப்பான், அதை விட்டால் வைசியாக இருப்பான். நம்ம ஊரில் வைசியாலாம் கிடையாது, இது இவனுங்களாம் வச்சுக்கிட்டாங்க. அவன் போக ஏதாவது கொசுறு வேலைங்களுக்கு மட்டும்தான் மற்றவன் இருப்பான். அப்படியே இருந்தாலும் என்ன படம் அது, நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம் வந்துச்சா, அது வட இந்தியாவில் நடந்த கதை. அதோட ஒரிஜினல் படத்தை போய் பாருங்கள். பிசியிலேருந்து ஒருத்தன் எஸ்பியாக இருப்பான், டிஎஸ்பியாக இருப்பான், அவனுக்கு கீழே ஒருத்தன் இன்ஸ்பெக்டராக இருப்பான். அவன் யாருனாக்கா பிராமணன், இவன் அவனை டாமினேட் பண்ணுவான். நெஞ்சுக்கு நீதி படத்தை போய் பாருங்க. சரியா? இப்போ தமிழ்நாடு ஏன் சார் இப்போ எல்லாத்துலேயும் டாப்பில் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் செஞ்சதுனால தான். கவர்மெண்ட் வேலையில், கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் காலேஜில், அதுக்கு தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஏன்னா நீ பாதிக்கப்பட்டவன், உனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான் கேட்குறாங்க. உடனே ஜாதியை உருவாக்க நீ கூட பேசிகிட்டு இருக்கானு. போனவுடனே ஸ்கூலுக்கு போனோன்னே ஃபஸ்ட்டு ஜாதி தான், என்ன ஜாதின்னு தான் கேட்குறேன். ஜாதினா எதுக்கு? சரி செய்கிறதுக்காக கேட்குறது. அது இடஒதுக்கீடு, அதுக்கான சலுகையெல்லாம் உனக்கு கொடுக்கணும். ஏன்னா 1500 2000 வருஷமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கான சலுகை கொடுக்கறதுக்கு தான் அது. சினிமாக்காரனை வச்சு டைலாக் எழுதிட்டு வந்துடுவானுங்க. அது இல்லை இது இல்லைன்றீங்க, ஸ்கூலுக்கு போனவுடனே ஜாதி தான் கேட்குறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், என்ன நோய் இருக்குன்னு தானே கேட்பான். சார் என்னையை பார்த்து நோய் இருக்கான்னு கேட்டான் சார், அவர் எப்படி மாத்திரை கொடுக்க முடியும்? உங்களெலாம் சிந்திக்க விடாமல் பண்ணுற வேலை இது. இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாடு சிறப்பாக போயிட்டுருக்குன்னா இதெல்லாம் தான் காரணம். இதுவும் காரணம், இன்னும் நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டம், RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். கவர்மெண்ட்டில் என்ன வேலை நடக்குது, பட்ஜெட் எதுக்கு எவ்வளோ செலவு செய்கிறான், நான் ஒரு மனு கொடுத்தேனே, என்ன நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, இப்படி கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு குடிமகனும். அதுக்காக இந்திய அரசாங்கம் மன்மோகன் சிங் பீரியடு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஏன்னா நம்ம பணத்தில் தானே ஃபங்க்ஷன் ஆகுது. அரசாங்கமே யாருக்காக? மக்களுக்காக. அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, எழுதி ஒரு ஸ்டாம்பு ஒட்டி அனுப்புனா அவன் எத்தனை நாளில் உனக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும்னு சொல்லுது. இதே DPSP தான். சரியா? 39B, ஆர்டிகல் 39 சப்கிளாஸ் B. ஆமாம். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என கூறியவர். இப்போ எக்ஸாம்பிள், பகல்காம் தாக்குதல் நடந்துச்சா, மனித உரிமை பறிக்கப்பட்டாங்க, 26 பேரை சுட்டு கொண்டுட்டானுங்க. இப்போ என்னாச்சு, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானர்லாம் நாட்டுக்கு போகணுன்னு துரத்துறான். அங்கே ஒருத்தனுடைய உரிமையை குறைக்கப்படும் பொழுது இங்கே நிறைய பேரோட உரிமை இங்கே மருத்துவத்துக்காக வந்திருக்கான், பாதிக்கப்படுது. அந்த மாதிரி அதே தான் நம்ம நாட்டுக்குள்ளேயும் நடக்கும் அப்படின்னு சொன்னவர் யார்? ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடிங்கிறவர் USA பிரசிடெண்ட்டாக இருந்தவர் நினைக்கிறேன். ஆமாம். மகாசாசனம் மேக்னா கர்த்தா இங்கிலாந்தில் கொண்டு வரப்பட்ட, சொன்னா இல்லையா,
இங்கிலாந்து அரசராக பார்த்து ஐயோ மக்கள் புரட்சி பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு அரசராக பார்த்து பார்லிமெண்ட் உருவாக்கிக்கோ, எலெக்ஷன் வச்சுக்கோ, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு வா, நீ சட்டத்தை உருவாக்கி கூட நான் கையெழுத்து மட்டும் போட்டு நான் பொம்மையாகிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை வெளியிடுவாங்க. எந்த வருஷம்? 1215. இது தனி மனித உரிமை, மக்களோட உரிமை சம்மந்தப்பட்டது. அதனால தான் மகாசாசனம் மேக்னகர்த்தா அப்படிம்பாங்க இங்கிலாந்தில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேக்னகர்த்தா எது? பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோமா? பார்ட் 3 அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதேமாதிரி இங்கிலாந்தில் உரிமை மனு நிறைவேற்றப்பட்ட, இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது. 1628 இங்கிலாந்தில் தான். அதுவும் ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1000 அடியாப்பா. ஹேபியஸ் கார்பஸ்னால் ரிட் பேராணை பார்த்தாலும் 32ல் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு ஒருத்தனை காணுன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடும் 24 மணி நேரத்தில் அவனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு. அதுக்கு பேர் தானே அது ஹேபியஸ் கார்பஸ். ஏன்னா போலீஸ்காரனே என்ன பண்ணிடலாம், ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் அவன் பிடிக்காத அடைச்சி வச்சிடலாம். அப்போ போலீஸ்காரன்ட்டேருந்து அவனை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வேலை. ஹேபியஸ் கார்பஸ் கொண்டு வந்தது யார்? இங்கிலாந்து முதல்ல. ஆங்கில உரிமைகள் மசோதா, அதுவும் அதே தான். ஆங்கிலம் அங்கே தான், பிரிட்டிஷ் தான். எல்லாம் தனி மனித சுதந்திரம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் 1689. மனித மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. பிரான்ஸில் என்ன ஆகுனாக்கா பிரெஞ்சு புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெஞ்சு ரெவல்யூஷன். அங்கேயும் அப்படி தான் உயர் குடிமக்கள்லாம் உட்காந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு மன்னரை வச்சுக்கிட்டு மக்களெல்லாம் அடிமையாக வச்சுருப்பானுங்க. அந்த மக்கள்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டு அந்த ஆட்சியை கவுத்துட்டு மக்களாட்சி மாதிரி கொண்டு வந்து மக்களுக்கான உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால தான் ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து நம்ம அந்த சகோதரத்துவம் அதெல்லாம் அங்கே எடுத்திருக்கோம். ஃப்ரீடம், ஃப்ராட்டர்னிட்டி அதெல்லாம் அங்கேருந்து எடுத்திருக்கோம். எந்த ஆண்டு? 1789. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. அமெரிக்கா இருக்கு இல்லையா, இங்கிலாந்துலேருந்து போய் அமெரிக்காவை பிடிச்சிக்கிட்டு அங்கே எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இங்கிலாந்து ராணியை கட்டுப்பட்டே இருப்பானுங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மக்கள் என்ன பண்ணுவோம், ஆனால் இல்லை நாங்கள் இங்கிலாந்து ராணி கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் தனி நாடாக இருந்துக்கிறோம் அப்படின்னு கலவரம் பண்ணி தனி நாடாக மாறிடுவாங்க. மாறினோன்னே அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவாங்க. சரியா? அந்த அடிப்படையில் தனி மனித உரிமை அதெல்லாம் பேசுகிறாங்க. எந்த வருஷம்? 1791. ஐநா சபை உருவாக்கிய மனித உரிமைக்கான ஆணையத்தின் தலைவர். ஐநா சபை இந்த பார்த்தோம்ல 1948 மனித அந்த பிரகடனத்தை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 48 ஏற்றுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குழு போடுவாங்க. அவங்க தான் ஆய்வு செஞ்சு மனித உரிமை சம்மந்தமான விஷயம்லாம் ஆய்வு செஞ்சு அந்த 30 ஆர்டிக்கிளை ரெடி பண்ணி இதாங்க மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த புக்கை ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல, அந்த ஃப்ரேம் பண்ணுற குழுவுக்கு தலைவர் இருப்பாங்க. அவங்க யாருனாக்கா எலினார் ரூஸ்வெல்ட். அப்போ யுஎஸ்னுடைய பிரசிடெண்ட்டு அவங்களோட மனைவி எலினார் ரூஸ்வெல்ட்டுங்கிறவர் அவர். அவங்க மனைவி பேர் எலினார். சைரஸ் சிலிண்டர் எந்த நாடு மற்றும் ஆண்டை சார்ந்தது? சைரஸ் சிலிண்டர்னால் இதில் என்ன பேசியிருக்குனாக்கா பாரசீகம். எப்போது? பொது ஆண்டுக்கு முன்பு கிமு இன்னையிலேருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஒரு உருண்டை மாதிரி இருக்குது, மண்ணாலான ஒரு தொட்டி, அதில் எழுதியிருக்காங்க. மதம் சார்பற்றது, தனி மனித சுதந்திரம், அதை பற்றிலாம் அப்பயே பேசியிருக்காங்க. அப்போ கிமுவிலேயே தனி மனித சுதந்திரத்தை பற்றி அரசாரே பிரகடனப்படுத்தியிருக்கார். அப்படி முதல் எவிடன்ஸ் எது? இதுதான், அந்த சைரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது. எந்த நாட்டை சேர்ந்தது? பாரசீகம். பாரசீகம்னா இது ஈரான், சரி ஈராக், சரி ஈரான் தான். அதை பற்றி சொல்கிறேன்னா அந்த இதான் ஈரான். மேப்பில் பாருங்கள். எந்த ஆண்டு? கிமு 539. உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் உலக மனித உரிமைகள் அறிவிப்பு. பிரகடனம் இருக்குல்ல, ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொக்ளமினேஷன், அது 1948 ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அதில் மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது? 30 ஆர்டிக்கல் இருக்குது. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர். உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது யார்? முன்னாடியே சொல்லிட்டேன்.
நம்ம இந்தியாவுக்குன்னு மனித உரிமைக்காக ஒரு குழு. இப்போ எங்கேயாவது இப்போ அங்கே இதில் ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனையாக கொலை பண்ணாங்களா, அங்கே போயிருப்பாங்க, மனித உரிமை ஆணையம் போய் விசாரணை செஞ்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணுறது அதெல்லாம் அவங்க தான் விசாரணை செய்வாங்க. படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஹியூமன் ரைட்ஸு கேஸுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம். அது மாதிரி மாநிலத்தில் இருக்கும். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி காலம் 5 ஆண்டு அல்லது 60 வயசு. சொன்னாலையா, மெயினாக சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்ட் ஆனவங்க தான் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஜட்ஜி நீ எந்த வயசில் ரிட்டையர்ட் ஆவாங்க? 65. அதிலேருந்து போடுவாங்க. தமிழ்நாட்டில் அதேமாதிரி 97. 93லே ஒன்று வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 97 தான் வரும். ஏன்னா 91 98 ஒரு ஆட்சி, சரியா? அடுத்து 97 ஏப்ரலில். அப்போ வேறு ஆட்சி மாறும் 96ல், அவங்க தான் கொண்டு வருவாங்க. 91 96 ஆட்சியில் அவங்களுக்கு மனித உரிமையெல்லாம் கவலையே கிடையாது. 97 வந்தால்தான் அதை பற்றி யோசிக்கிறாரு. வருது ஏப்ரல் 17. தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் எத்தனை பேர் உள்ளனர்? ஒரு தலைவர் உட்பட 3 பேர். அப்போது தலைவர் ப்ளஸ் 2 பேர். கேட்பாங்க கொஸ்டின், எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள் ஐநா சபை இருக்குது. அது இல்லாமல் வேறு நிறுவனங்கள் ஒரு 3 இருக்குது. இவங்களுடைய வேலை என்னது? எல்லா நாடுகளையும் மனித உரிமை பாதுகாக்கப்படுதா அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. பாதுகாப்படலை, மனித உரிமை மீறப்படுதுன்னா அங்கே போய் ஆய்வு செஞ்சு அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், இது ஐநா சபையில் இருக்குது. குழந்தை பாதுகாப்பு ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ஐநா சபைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேறு ஒரு அமைப்பு. மனித உரிமைகள் கண்காணிக்கப்படும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்டு சிடிஎஃப், இது ஐநா சபையில் இருக்குது. அடுத்து ஆரோக்கியமான குழந்தை. ஏன்னா குழந்தை வந்து என்னது? பிறந்தாவே அது நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும், சரியா? அது குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அது மிஸ்யூஸ் பண்ணலாம். அந்த குழந்தைய வேலைக்கு அனுப்பலாம், அது ஜாலியாக விளையாடிட்டு இருக்க வயசு, கொடுமைப்படுத்தலாம், கொண்டு போய் அடைச்சி வச்சிடலாம் எங்கேயாவது. அதனால் குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆரோக்கியமான குழந்தை வளர உதவும் சட்டப்பிரிவு. இதுக்காக என்ன பண்ணணும் அரசாங்கம்? 39 எஃப் இது மட்டும் பார்த்து சொல்கிறேன். 39 ஆர்டிகல் 39 டிபிஎஸ்பி. அது கிடைக்கலன்றதுக்காக என்ன பண்ண முடியாது? கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியாது. அதில் சொல்லியிருப்பாங்க குழந்தைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். அதனால தான் அங்கன்வாடிலாம் இருக்கா, அது இந்த ஆர்டிக்கல் படி தான் கொண்டு வராங்க. அங்கன்வாடி அங்கே சத்து மாவு கொடுப்பாங்க, மாத்திரை இதெல்லாம் கொடுப்பாங்க ப்ராப்பராக. சரிவிகித உணவு கிடைச்சா தான் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும். அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஒழுங்காக சிந்திக்கும். அப்புறம் அவன் நல்லா படிப்பான், சரியா? அப்போ அறிவு வளர்த்துக்குவான், அவனோட செயல்பாடு நல்லாயிருக்கும், அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவான். இப்படி ஒவ்வொருத்தனும் அவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டான்னா அவன் நாடுனா நீங்கள் என்ன எங்களே யோசிக்காதீங்க, நீ உன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். அதேமாதிரி எல்லோரும் அதேமாதிரி அடுத்தவனுக்கு எடுக்காமல் அன்றைக்கி தான் நாடு நல்லாயிருக்கும். இவனுக்கு எதை நாடு அமாரா தேஸ் சொல்கிறானேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எலெக்ஷன் வந்தாக்கா அமாரா தேஸ் நாட்டுக்காக அப்படின்னு போயிடுவானுங்க. எங்கடா இருக்க நாடு? உன் வீடு தாண்டா நாடுனா நாட்டுக்காக அப்படின்பா. ஏமாத்துறது உங்களெல்லாம், சரியா? ஐநாவின் சர்வதேச பெண்கள் ஆண்டு, அது முன்னாடி முடிஞ்சு போச்சு. 78 பழைய கதை. பெண்களுக்குன்னு ஒரு ஆண்டு. ஐநாவின் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 79 78 79. ஏன்னா பெண்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க, அதனால் ஒரு ஆண்டாவை கொண்டாடி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி குழந்தைகள், பெண்களுக்கு அப்புறம் குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 இந்தியாவில். இது உலகம் ஃபுல்லாக, இது இந்தியாவில். சிறார் நீதி சட்டம் 2000 கொண்டு வராங்க. சின்ன குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பராமரித்தலாம், ஆமாம், அவங்க சம்மந்தமானது. குழந்தைங்களை எப்படி பராமரிக்க, அவங்க அடிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் 2000. 4வது உலக மகளிர் மாநாடு 1995 நடக்குது பெய்ஜிங்கில். பெய்ஜிங்னா சீனா, அங்கே நடக்குது. ஏன்னா உலக மகளிர் மாநாடு. ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடிமையாக வச்சுக்கிறது. ஆனால் ஆண்கள் வந்து உடல் வலிமை, அந்த உடல் வலிமை வச்சு பெண்கள் அடக்கி இது பண்ணுறது. நம்ம ஊரில் என்ன பண்ணுறான், எந்த பார்வையுமே பெண்களுக்கு இருக்கக்கூடாது, சொத்து உரிமை கிடையாது, கையில் பணம் வச்சுக்க உரிமை கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்குது.
ஸோ அதெல்லாம் மீறி வரணும், அதுக்காக நடத்தப்பட்டது தான் இது. இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856, பிரிட்டிஷ்காரன் பீரியடு 56. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. மார்னிங் ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறவங்க அதை பற்றி பார்ப்போம். விதவைன்னு ஒரு கான்செப்ட் இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. கடவுள் பேரை சொல்லிவிட்டு அது சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், குடும்பம்னா என்னன்னே தெரியாது, விளையாடிட்டு தெரியும் அது குழந்தை ரெண்டுமே, பையனும் சரி பொண்ணும் சரி, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு இப்போ தான் வயசுக்கு வரும், அதுக்குள்ளே ஏதாவது நோய் ஈலாம் வந்துச்சுன்னா செத்து போயிடுவான். புரியுதா? செத்து போயிடுவான். ஒன்று வட இந்தியாவெலாம் மோசமாக இருந்துங்க, அவனை எரிப்பானுங்க கொண்டு போய், வட இந்தியாவில் எரிக்கிற பழம். அவனோட பிணத்தை எரிக்கும்போது இந்த பொண்ணையும் கை காலை கட்டி அதில் தூக்கி போட்டுருவானுங்க. அதுக்கு பேர் சதி. எவ்வளோ பெரிய கொடுமை அது, அது ஒரு கேவலமானது. அல்லது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இன்னொரு பழக்கம், அன்னையிலேருந்து அந்த பொண்ணை வெளியில் எங்கேயும் விட மாட்டானுங்க. மொட்டை அடித்து வெள்ளசில கட்டி அவன் வீட்டில் ஏதாவது ஒரு மூளை இருக்கும், அதில் போய் உட்கார வச்சுருவானுங்க. அங்கேருந்து வெளியில் வரவே கூடாது, எந்த நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வரக்கூடாது. அதுக்கு செத்து போகிறதே மேல். அதுக்கு பேர் தான் விதவை. அதே ஆண்கள் வீட்டுக்காரம்மா செத்து போச்சா, அடுத்து ஒரு மாதம் அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அது இதுன்னு சங்கடங்க இதில் சடங்கு கடங்கெல்லாம் முடியும். அப்பயே இன்னொரு பிள்ளையை பார்த்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. இன்னும் 4 கல்யாணம் கூட பண்ணிக்குவான் அவன். ஆனால் பெண்கள் அந்த ஆணுக்கு அடிமை. அப்படி ஒரு கேவலமான ஒரு முறை இந்தியாவில் இருந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்காக இந்தியர்களே தான் ஆங்கிலேயர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க, ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி ஆட்கள்லாம். ஸோ அந்த அடிப்படையில் அவன் சட்டம் கொண்டு வருவான். விதவை என்ன பண்ணலாம், மறுமணம் செஞ்சுக்கலாம். அதேமாதிரி சதி ஒழிப்பு, சதி சொன்னால உடன்கட்டை ஏறுதல், அதுக்கு தடை சட்டம், இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ்காரன் பீரியடில். இந்து திருமண சட்டம் 1955. அதாவது சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சுருவானுங்க. 18 வயது பூர்த்தியானால் தான் நான் அவனை திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதுமாதிரி இந்து வாரிசு உரிமை சட்டம், யார் அப்பாவோட சொத்து யாருக்கு என்ன ஏதுன்னு. இப்போல்லாம் பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்கல. 89 தான் முதல்ல தமிழ்நாட்டில் தான் கொடுத்தாங்க. இந்தியா அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அந்த சட்டம் எப்போ கொண்டு 2007, 2008 தான் கொண்டு வருவான். பெண்களுக்கு சொத்தில், அப்பாவோட சொத்தில் பெண்களுக்கு பங்கு உண்டு, மகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. வரதட்சணை தடை சட்டம் 1961, இது தெரியும், நான் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஈவ் டீசிங் 97 தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வருவாங்க. ஈவ்னாங்க ஆதாம் ஏவாள் இருக்காங்களா, ஏவாள்னா பெண்ணை என்ன பண்ணுறது, இந்த காலேஜில் எங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறது. அப்போ தான் காலேஜுக்கு நிறைய படிக்க வருவாங்க பெண்கள்லாம், அவங்கள கேலி செய்கிறது. இப்போ மாதிரிலாம் இல்லை, அப்போல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு ஜாலியாக போகுது. அப்போல்லாம் பெண்களை வேணும்னு கிண்டல் பண்ணுவானுங்க, இறண்டுவானுங்க, போய் பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கும். அப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் வருதுங்க, பிரச்சனையாயிரும். அதை தடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஈவ்டீசிங்னு சட்டம் கொண்டு வருவாங்க 97, பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக. ஏன்னா தனி மனித உரிமை பார்த்தோம்ல, அடிப்படை என்னது மனித உரிமை, அதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட அவங்களோட உரிமை பாதிக்கப்பட்ட பெண்களும் குழந்தைங்களும் தான். ஸோ அவங்களுக்காக எடுத்த சட்டம்லாம் தான் இந்த பாடத்தில் இருக்குது. அப்புறம் அதை விட்டால் யார், முதியோர், அது 1-2 சட்டம், அதை மேலே பார்த்தோம், அவ்வளோதான். பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். இந்த விளம்பரம்லாம் இருக்குல்ல, அது தப்பாக இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் 99 வந்துடுச்சு. தொழிற்சாலை சட்டம்னா அதில் பணியாளர் இருக்காங்களே, சொன்னால தொழிலாளர்களுக்கு அம்பேத்கர் போராடிப்பான்னு, அது 1948. ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் குறைப்பாங்க தொழிலாளர்களுக்கு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், நான் ஃபஸ்ட்டு 12 மணி நேரம், அப்புறம் 8 குறைஞ்சிரும். அவர் தான் போராடி வாங்கி கொடுத்துருப்பார். தோட்ட தொழிலாளர் சட்டம், தோட்ட தொழிலாளர் இந்த தேயிலை தோட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அங்கே வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கான சட்டம். 18 மணி நேரம் வேலை செய்வாங்க அவங்களாம். அதெல்லாம் குறைச்சி டைம், தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, அங்கே அதுக்கான சட்டம் 1951. அதேமாதிரி சுரங்க தொழிலாளர் சட்டம். இதெல்லாம் வரவதுக்கு காரணமே அவர் தான், அம்பேத்கர் தான், 61 வரைக்குமே. அப்போ மகப்பேறு நலச்சட்டம், மகப்பேறுனாக்கா ப்ரெக்னன்சி, டெலிவரி டைம், குழந்தை பெற்றுக்கிறாங்கள, அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு லீவ் கொடுக்கணுமா இல்லையா? லீவ் அது கொடுத்து கூட இப்போ ஒரு ஏதோ அறிவிப்பு வந்துருக்கு தமிழ்நாட்டில், சம்பளத்தோட 1 வருஷத்துக்கு லீவு அந்த பொண்ணுக்கு. அதில் ப்ரொபேஷன் ட்ரைனிங் பீரியட் இருக்கும், அப்போ அது செல்லாதுன்னு இருந்தது, அதை இப்போ மாற்றிருக்காங்க.
ப்ரொபேஷன் பீரியட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லீவை குழந்தை பிறந்துச்சுன்னா 1 இயருக்கு சம்பளத்தோடு நீ லீவ் எடுத்துக்கலாம். அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாவுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டானா அவனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு லீவ் கொடுக்குற மாதிரி அந்த பிளான் ஓடிட்டு இருக்கு. கூட இருந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த சட்டம் 61 வந்திருக்கு. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். ஆமாவா, வன்கொடுமை இருக்குல்ல, வீட்டுக்காரர் அடிக்கிறது, மாமனார் மாமியார் அடிக்கிறது, அதெல்லாம் அல்லது இந்த அம்மா மாமியாரை கொடுமைப்படுத்துறது எல்லாமே அதில் அடங்கும். அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். கன்சியூமர்னால் யார் சார்? ஒரு கூட்ஸையோ சர்வீஸையோ போய் பயன்படுத்துனீங்கன்னா அவன் தான் கன்சியூமர். ஆமாவா, அப்போ ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிற, அதனால் நீ பாதிப்படைகிற, அப்போ என்ன பண்ணும், உனக்கு அதுக்கான பிரதிபலன் வேணும். பிரதிபலனா எப்படின்னா அதுக்கு தீர்வு வேணும். பாதிக்கப்படைஞ்சிருக்க உனக்கு என்ன பண்ணும், நீதி வேணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இது. அதான் கன்சியூமர் கோர்ட் இருக்குல்ல, ஒரு பொருளையோ கூட்ஸையோ சர்வீஸையோ வாங்கி பயன்படுத்தலை, தரம் இல்லை, நீ கோர்ட்டில் கேஸ் போடலாம், கொடுப்போம். முதல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் 1986 கொண்டு வராங்க. அடிப்படையான நுகர்வோர் உரிமை. ஒரு நுகர்வோருக்கு 8 உரிமை இருக்காமா அடிப்படையாக. அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம். நுகர்வோருக்கான மகாசாசனம் எதுனாக்க நுகர்வோர் பாதுகாப்பு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர்னால் ஒரு பொருளை பணியையோ வாங்கி பயன்படுத்துகிறவன் அவன் தான் நுகர்வோர். நுகர்வோர் பாதுகாப்பில் ஒரு மைல்கல் என அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இந்தியாவில் மைல் ஸ்டோன் முக்கியமான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கு. சட்ட அளவீட்டு சட்டம். சட்டவா திட்டவா? திட்ட அளவீட்டு சட்டம் வச்சுக்கோங்க. அதாவது இதெல்லாம் இருக்குல்ல, எடை கற்கள் நீளம் 1 முழம்ட்டு 1/2 முழம் தான் அளக்கும் அந்தம்மா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக 1 மீட்டர்னாக்கா அவ்வளோ 1 மீட்ரு. எடை கற்கள் ஏமாற்றிடக்கூடாது. அப்பப்போ அதுதான் என்ன பண்ணுவாங்க, எடை கற்களுக்குன்னு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டே கவர்மெண்ட்டில் இருக்கும், அவன்கிட்ட சீல் வச்சு வாங்கிட்டு வரணும். அவன் வந்து செக் பண்ணுவான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சரியா? அந்த டிபார்ட்மெண்ட் யார்? லேபர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லேபர் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருப்பாங்க, அதில் இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்க. தொழிலாளர் யாராவது பாதிக்கப்படுறாங்களா என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க தான் இதையும் பார்ப்பாங்க. எடை கற்கெல்லாம் சரியாக இருக்கா, எந்த கடையில் வேணால் உள்ளே போந்து அவன் எடுத்து பார்ப்பான். ஐடி கார்டை பார்த்துட்டு நீங்களும் விட்டுறணும், எடைக்கல்லாம் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் பார்ப்பான். அதுக்கான சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இவங்க தான் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தர நிர்ணயம் 1986. எதுக்குன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். அத்தியாவசிய பொருள்னால் இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள். இதை தனியார் குடோனில் இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே வச்சுருந்தானாக்கா இந்த கேஸ் போட்டுருவாங்க. ஏன் சார் அப்படின்னாக்கா, இப்போ அரிசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, என்கிட்ட நிறையா கோடியாக பணம் இருக்குது, இந்தியாவில் உள்ள அரிசியெல்லாம் வாங்கி நான் குமிச்சு வச்சுக்கிட்டேன், அரிசியே இல்லை, அப்போ என்ன அவங்க விலைவாசி 1200 விற்கிற அரிசி ஒரு சிப்பம் 10,000 ரூபாய்க்கு விற்கும். நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். புரியுதா? அதை தடை செய்கிறதுக்கு தான் இந்த சட்டம். ஒருத்தன் அரசாங்கம் அல்லாதவன், சரியா, அவன் சொந்த செலவுக்கு என்ன செலவுக்கோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து அவன் குடோனில் வச்சுருக்கணும் ஒரு லிமிட்டு. அது இந்த சட்டம் தான் சொல்லும். அதுக்கு பேர் பதுக்கல் அப்படிம்பாங்க. பதுக்கல் மூலிமா விலைவாசி ஏற்றி அதிக லாபம் சம்பாதிக்கிறது பிளாக் மார்க்கெட்டில். ஓகேவா? ரைட். கருப்பு சந்தை தான் பிளாக் மார்க்கெட். இப்போ நான் பிளாக் மார்க்கெட்னா என்ன அர்த்தம்? நான் தனியாக குடோனில் பதுக்கி வச்சுட்டு சைடில் வரவனுக்கு மட்டும் விற்றுட்டுருப்பேன். 1200 விற்றுருக்கோம், எல்லாத்தையும் நான் பிடுங்கி வச்சுக்கிட்டு சைடில் 10,000 வாங்கிக்கன்னு கொடுக்குறது தடுப்பு சட்டம். அது 1980. இந்திய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. பாதுகாப்புனா டிஃபென்ஸ் இருக்குல்ல, இராணுவம், அப்புறம் வெளியுறவு கொள்கை. இந்திய ஆயுதப்படையின் தலைவர் யார்? ஆயுதப்படைனா டிஃபென்ஸு. முப்படைகளின் தளபதி யார்? குடியரசுத் தலைவர். இந்திய ஆயுதப்படைகள் எவை? இவங்க மட்டும் தான் ஆயுதப்படை. இராணுவம், அது தரைப்படை ஆர்மி இருக்குல்ல, அவன் கடற்படை நேவி, அப்புறம் விமானப்படை ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் கடலோர காவல் படை. கடலோரத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கியிருப்பாங்க, ரோந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த 4 பேர் தான் வந்துட்டு ஆயுதப்படைகள்.
டிஃபென்ஸில் வரவங்க. இவங்க யார் கண்ட்ரோலில் வருவாங்கனாக்கா இராணுவ அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் கண்ட்ரோலில் வருவாங்க. இராணுவ அமைச்சகம் இருக்குல்ல, இப்போ யார் இராணுவ அமைச்சர்? ராஜ்நாத் சிங்கா? ஆமாம். அடுத்து இந்திய ஆயுதப்படையில் இருந்து எங்கே பாருங்க, மத்திய பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ், இராணுவ அமைச்சர், பாதுகாப்பு இராணுவம் எல்லாம் ஒன்று தான். ராஜ்நாத் சிங் தான் நினைக்கிறேன். ஆமாம். இந்திய துணை இராணுவப்படை, இவங்களாம் இராணுவப்படை, இவங்களாம் துணை இராணுவப்படை. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸு சிறப்பு எல்லை புறப்படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப். இவங்க 2 பேரும் வந்து என்னது, துணை இராணுவப்படை பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பார்டரில் எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல, அங்கே இவங்க தான் நிற்பாங்க. ஆர்மி அங்கே எல்லையில் இருக்கவே இருக்காது, ஆர்மி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடுவில் போர் பதட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் ஆர்மியை கொண்டு போய் அங்கே இறக்குவோம். அப்போ இராணுவ படைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறனால இவங்க 2 பேர் என்னது, துணை இராணுவ படை. யார் யாரும்? அஸ்ஸாம் ரைஃபிள்ஸும் சிறப்பு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மத்திய ஆயுத காவல் படை, பிஎஸ்எஃப் இதில் வருதா? சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ், பார்டர் போலீஸு, இந்தோ திபெத்தியன். அப்புறம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இது ரயில்வே ஃபோர்ஸு, இது இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அடுத்து எஸ்எஸ்பினா சரி, இவங்கெல்லாம் வந்து மத்திய ஆயுத காவல் படை, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாரோட கட்டுப்பாட்டில் வருவாங்கனாக்கா உள்துறை அமைச்சகர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் வருவாங்க. இந்த பாருங்க, இவன் மட்டும் இல்லை, இவனும் சரி, துணை இராணுவ படை இருக்குல்ல அவனும் சரி, அவங்க 2 பேரும் எதுவும் யார் கட்டுப்பாட்டில் வராங்க? உள்துறை அமைச்சகத்துக்கு. அடுத்து தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. இந்த இந்தியா கேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் இவனுக்கு புதுசாக கட்டியிருக்கானுங்க. இவனுங்க வந்தோடனே யார்? பிஜேபிக்காரனுங்க வந்தோடனே. இந்திய இராணுவ படையின் தலைவருக்கான பட்டம், இந்திய இராணுவ படை இருக்காங்களா, ஹெட்டு சீஃபு, ஆர்மியோட சீஃப் வந்து ஜென்ரல் அப்படிம்பாங்க. தரைப்படை இருக்குல்ல, ஆர்மி ஜென்ரல். இந்திய இராணுவம் எத்தனை படைப்பிரிவுகளை கொண்டு? 7 படைப்பிரிவு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு, அப்புறம் ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்டு, அது மாதிரி நிறையா இருக்கும். மொத்தம் 7 படைப்பிரிவு. இந்திய கடற்படையினுடைய தலைவருக்கான பட்டம் அட்மிரல். நேவி இருக்குல்ல, அதுக்கானது. இந்திய கடற்படை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவு. 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பதவி ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லுவாங்க. இந்திய பாதுகாப்பில் 5 நட்சத்திரம். இவங்க ஜென்ரலு, அட்மிரல், அவங்களுக்கு கூட 5 நட்சத்திரம் கிடையாது, 3 ஸ்டார் தான். 5 நட்சத்திரம் ஃபீல்டு மார்ஷல். அவங்க யாருனாக்கா இராணுவத்தில் இருக்கும் பொழுது அதை சிறப்பாக பணியாற்றி இருக்கணும், சரியா? தளபதியாக இருந்திருக்கணும், ஜென்ரலாகவோ அட்மிரலாகவோ இருந்திருக்கணும். அவங்க ஏதாவது சிறப்பாக செயல்பட்டுருக்கணும், அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுப்பாங்க, ஃபீல்டு மார்ஷல்ன்ற பட்டம் கொடுப்பாங்க. 5 நட்சத்திரம், 5 ஸ்டார். அது அவங்க சாகிற வரைக்குமே யூனிஃபார்ம்லேயே இருக்கலாம். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கூட, ரிட்டையர்ட் 60 வயசில் ஆயிடுறான், 100 வயசு வரைக்கும் இருக்கான். 100 வயசு வரைக்குமே அவன் யூனிஃபார்ம் போட்டுட்டு எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். அவரோட வண்டியில் ஆர்மி என்னது ஃபீல்டு மார்ஷல்னு முன்னாடி போட்டிருக்கும். அவன் போனால், அந்த வண்டி போனாவே எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகி, எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, புரியுதா? அந்த மாதிரி ஒரு 3 பேர் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. மானக்ஷா, ஷாம் மானக்ஷா, தனியாக பிரிச்சு எழுதுங்க. இக்கு வரணும், மானக்ஷா, சரியா? தரைப்படையில் இருந்திருக்கார். ஜென்ரல் கேஎம் கரியப்பா, இவரும் தரைப்படையில். அப்போ 2 போர் நடந்திருக்கும். இவங்க 2 பேரும் அந்த போரில் இருந்தவங்க தான். அர்ஜுன் சிங் விமானப்படையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. இந்த 3 பேர் தான் இது வரைக்கும் ஃபீல்டு மார்ஷல்ன்ற பட்டம் இராணுவத்தில் கிடச்சிருக்கு. பெரிய பதவி. இதில் கரியப்பா கூட இங்கே தான் இருந்து இறந்தாருன்னு நினைக்கிறேன். நம்ம கொடைக்கானலில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். இந்திய இராணுவத்தின் மிக பழமையான ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட். 1758. பிளாசி போர் 57 அங்கே முடியுமா? ஹிஸ்ட்ரி முடித்தவங்க, காலையில் அட்டன் பண்ணவங்க, பிளாசி போர் முடிஞ்சவொடனே இங்கே அந்த பணத்தை கொண்டு வந்தால் இதை உருவாக்குறான் 58.
ஓகேவா? என்ன போர் நடக்குது? கர்நாடிக் போர் நடந்துகிட்டு, 3வது கர்நாடிக் போர் நடக்குமா? அதுக்கு முன்னாடியே உருவாக்குறார் மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அவ்வளோதானா? இதோட எதுவா ஒரு இது ஓவர். அதுக்கப்புறம் படிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நான் யூடியூப்லேயே போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். புக் எடுத்து 6th to 12th வரைக்கும் படிங்க. இதில் சிவிக்ஸ் புக்கு எல்லாமே டச் பண்ணிட்டேன். அதில் ஏதாவது புரியலை, அதில் உள்ள கதையாக சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் நான் இங்கே சொல்லிட்டேன். 1-2 தவிர 1-2 மிஸ் ஆகிருக்கும். படிச்சுட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலாம் வந்து கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட்.